சொத்து பிரச்சனை காரணமாக தாத்தா பாட்டியை சம்மட்டியால் அடித்து கொன்ற பேரன். 1.5 ஏக்கர் பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறால் அடித்து கொல்லப்பட்ட கொடூரம். ரத்தம் சொட்ட சொட்ட சடலமாக கிடந்த முதியவர்கள். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மனித வாழ்வு எத்தனை நாகரிகம் நவீனத்துவம் அடைந்தாலும் அதற்கு அடித்தளமாக இருக்கும் பணத்தை வர்த்தகமாக மாற்றியுள்ள இக்காலகட்டத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்க அல்லது பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை நாள்தோறும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படிதான் தனது உறவினர்களுக்கு வரவேண்டிய சொத்தை பெறுவதற்காக 2 உயிர்களை இளைஞர் ஒருவர் பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் 78 வயதான மரியதாஸ். முன்னாள் ராணுவ வீரரான இவரும் இவரது மனைவி 76 வயதான செல்லின் மேரி மற்றும் இவர்களது மகள் ரோஸ்லின் மேரி ஆகியோர் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். மரியதாசுக்கும் அவருடன் பிறந்த சகோதரியான பெரிய நாயகி என்பவருக்கும் நீண்ட காலமாக 1.5 சென்ட் இடம் தொடர்பாக சொத்து பிரச்சனை இருந்து வந்தது. இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே சில ஆண்டு காலமாக மோதல் போக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரிய நாயகியின் பேரனான பாஞ்சாலம் கிராமத்தைச் சேர்ந்த அபிஷேக் காவின்ராஜ் என்பவர் இந்த விவகாரத்தில் உள்ளே நுழைந்தார். தனது பாட்டி பெரிய நாயகிக்கு ஆதரவாக தனக்கு தாத்தா பாட்டி உறவு முறைகளான மரியதாஸ் செல்லின் மேரியிடம் நீண்ட காலமாகவே தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று மரியதாசும் செல்லின் மேரியும் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு சென்ற அபிஷேக் ஆவின்ராஜ் அவர்களிடம் சொத்தை பிரித்து தருமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறவே அங்கிருந்து சம்மட்டியால் மரியதாசையும் செல்லின் மேரியையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் மரியதாஸ் மற்றும் செல்லின் மேரி தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ரத்தம் அதிகளவில் வெளியேறி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மரியதாஸ் மற்றும் செல்லின் மேரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த அபிஷேக் ஆவின்ராஜையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து பிரச்சனை காரணமாக வயதான தம்பதியினர் இருவரையும் சம்மட்டியால் பேரன் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.